+2 மாணவர்களுக்கு குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சாணக்கியா இணைந்து வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் வழிகாட்டி நிகழ்ச்சி கலங்கரை விளக்கம் ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை வேலுடையார் பள்ளி வளாகம், திருவாரூர். அனுமதி இலவசம். அண்மை செய்தி. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடா மாவட்டத்தில் ராணுவ வீரர்கள் பயணித்த வாகனம் நிலை தடுமாறி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் 10 இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். பதேர்வா சம்பா இடையேயான நெடுஞ்சாலையில் உள்ள கன்னிடாப் என்ற மலைப்பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. ராணுவ வீரர்கள் 17 பேருடன் சென்ற அந்த வாகனம் மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சுமார் 200 அடி ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் விழுந்து நொறுங்கியது. தகவல் அறிந்ததும் ராணுவம் மற்றும் காவல்துறையினர் இணைந்து உடனடியாக மீட்பு பணியில் இறங்கினர். விபத்து நடந்த இடத்திலேயே 4 வீரர்கள் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டனர். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட மற்றவர்களில் மேலும் 6 வீரர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 10ஆக உயர்ந்தது. இந்த விபத்தில் காயமடைந்த மற்ற வீரர்கள் ஹெலிகாப்டர் மூலம் ராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்த வீரர்களின் தியாகத்தை தேசம் என்றும் நினைவு கூறும் என ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த வீரர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பணி நிமித்தமாக சென்றபோது நேரிட்ட இந்த விபத்து ராணுவ வட்டாரத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை செய்தி. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடா மாவட்டத்தில் ராணுவ வீரர்கள் பயணித்த வாகனம் நிலை தடுமாறி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் 10 இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். பதேர்வா சம்பா இடையேயான நெடுஞ்சாலையில் உள்ள கன்னிடாப் என்ற மலைப்பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. ராணுவ வீரர்கள் 17 பேருடன் சென்ற அந்த வாகனம் மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சுமார் 200 அடி ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் விழுந்து நொறுங்கியது. தகவல் அறிந்ததும் ராணுவம் மற்றும் காவல்துறையினர் இணைந்து உடனடியாக மீட்பு பணியில் இறங்கினர். விபத்து நடந்த இடத்திலேயே 4 வீரர்கள் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டனர். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட மற்றவர்களில் மேலும் 6 வீரர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 10ஆக உயர்ந்தது. இந்த விபத்தில் காயமடைந்த மற்ற வீரர்கள் ஹெலிகாப்டர் மூலம் ராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்த வீரர்களின் தியாகத்தை தேசம் என்றும் நினைவு கூறும் என ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த வீரர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பணி நிமித்தமாக சென்றபோது நேரிட்ட இந்த விபத்து ராணுவ வட்டாரத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை செய்தி. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடா மாவட்டத்தில் ராணுவ வீரர்கள் பயணித்த வாகனம் நிலை தடுமாறி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் 10 இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். பதேர்வா சம்பா இடையேயான நெடுஞ்சாலையில் உள்ள கன்னிடாப் என்ற மலைப்பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. ராணுவ வீரர்கள் 17 பேருடன் சென்ற அந்த வாகனம் மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சுமார் 200 அடி ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் விழுந்து நொறுங்கியது. தகவல் அறிந்ததும் ராணுவம் மற்றும் காவல்துறையினர் இணைந்து உடனடியாக மீட்பு பணியில் இறங்கினர். விபத்து நடந்த இடத்திலேயே 4 வீரர்கள் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டனர். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட மற்றவர்களில் மேலும் 6 வீரர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 10ஆக உயர்ந்தது. இந்த விபத்தில் காயமடைந்த மற்ற வீரர்கள் ஹெலிகாப்டர் மூலம் ராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்த வீரர்களின் தியாகத்தை தேசம் என்றும் நினைவு கூறும் என ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த வீரர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பணி நிமித்தமாக சென்றபோது நேரிட்ட இந்த விபத்து ராணுவ வட்டாரத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.